Good morning, children. Happy to see you again. Second chapter பார்க்க போகிறோம். See, first chapter நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு சாப்டர் பார்த்தோம். நீங்கள் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, நல்லா லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சாப்டர் யூனிட் 1ல் உள்ள செகண்ட் சாப்டர், தட் இஸ் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். See, டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறப்போ தமிழில் அதனோட பேர் தரவு அருவமாக்கம். தரவு அருவமாக்கம். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஞாபகப்படுத்திடுவோம் வாட் இஸ் டேட்டா. டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனி திங் தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நேம், தென் அகெயின் நம்பர் or anything. For take on example, that is Vijay, that is name, and 16, that is number. இப்போ இந்த ரெண்டும் டேட்டா, நம்ம ஆல்ரெடி இதை படிச்சிருக்கிறோம். டேட்டா that gives when it is interpreted, it gives information. ஸோ இப்போது விஜய் 16, இந்த ரெண்டையும் எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம்? விஜய் is 16 years old. And again, Chennai, Coimbatore, 400. More data இருக்குது. 3 datas are there. Chennai, Coimbatore, 400. See, இதை இன்டர்பிரட் பண்ணோன்னு சொன்னால் Chennai is 400 kilometers away from Coimbatore. ஓகேயா? அப்போது data, when it is interpreted, it gives information. இந்த கான்செப்ட் known concept. இதில் இருந்து நம்ம பார்க்க போகிற காரியங்கள் என்ன அப்படின்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரை நீ படித்து முடிக்கிறப்போ யூ லேர்ன் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் அகெயின் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ், அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், லிஸ்ட், டியூப்பிள்ஸ், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஸ்ட்ரக்சர். இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம நல்லா லேர்ன் பண்ணிடலாம் இந்த செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறப்போ. ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்? டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இந்த கான்செப்ட் எடுத்தோன்னா இட் இஸ் த பவர்ஃபுல் கான்செப்ட். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் த பவர்ஃபுல் கான்செப்ட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் that allows programmers to treat code as object. For example, data abstraction அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், அப்ஸ்ட்ராக்ஷன் அருவமாக்கம், தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்வது, அதுதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஃபோக்கஸிங் ஆன் வாட் வி நீட், எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வது, அண்ட் இக்னோரிங் த unnecessary items. That is data abstraction. It is a new data type like integer, float and everything. அதே மாதிரி தான் இங்கே abstraction. What does abstraction provides? Abstraction provides modularity. That means splitting the program into many modules. Here the classes are the representation for abstract data type. Classes இந்த கான்செப்டை வந்து நெக்ஸ்ட் 10th சாப்டரில் படிப்போம், கிளாஸஸ் அப்படிங்கிற கான்செப்டை. ஸோ யூ சி, கிளாஸஸ் ஆர் த ரெப்ரசன்டேஷன் ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். கிளாஸஸ் இஸ் ஆல்சோ அ டேட்டா டைப் தட் இஸ் ஈக்குவலன்ட் டு த டேட்டா டைப் ஆஃப் இன்டீஜர், ஃப்ளோட், டபுள், பூலியன், எவ்ரிதிங். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு கிளாஸஸ் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, what is abstract data type? Again நம்ம what is abstraction பார்த்தோம். What is data abstraction? It's a new data type focusing on what we need and ignoring the unnecessary item. அதான் data abstraction. இப்போ abstract data typeனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். See, abstract data type is a type. That is example நம்ம பார்த்தோம் class அப்படின்னு சொன்னேன். For an object whose behavior is defined by a set of value and set of operation. அது என்ன கொடுக்குறோம்? set of value and set of operation. இப்போது எக்ஸாம்பிளுக்கு பென்சில் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிடுவோமே,
அதுக்கு என்னென்ன நெசசரி ஐட்டம்ஸ், அதுக்கு என்னென்ன தேவை, அந்த தேவைகள் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த நெசசிட்டி ஐட்டம்ஸ் தேவையோ அது வந்து அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. பென்சில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹவு த பென்சில் இஸ் மேட் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறது நெசசிட்டி இல்லை. அப்போது இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புங்கிறதுனுடைய ஃபண்டமெண்டல் கான்செப்ட். அதான் பிஹேவியர் அதனோட ஃபங்க்ஷன் அது தெரிந்தால் போதும். கார் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு த மெக்கானிசம் ஆஃப் கார் டிரைவிங், அந்த மெக்கானிசம் ஆஃப் கார் அது தெரியணும்னு நெசசரி கிடையாது. ஸோ நெசசரி எசென்ஷியல் ஃபோக்கஸிங் ஆன் வாட் இட் டஸ் அண்ட் இக்னோரிங் ஹவு இட் டஸ் அப்படிங்கிறத நம்ம விடுறது தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். சி அகெயின் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்வதுங்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ட். த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஒன்லி த எசென்ஷியல் அண்ட் ஹைடிங் த டீட்டெயில் இஸ் நோன் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். தட் இஸ் த டெஃபினிஷன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இட் இஸ் ஆல்சோ எ டேட்டா டைப் அப்படின்னு சொன்னேன். சி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வர வேண்டிய என்னெல்லாம்னா ஸ்டாக், கியூ, இதெல்லாம் டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்போ கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுறோம், டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். ஹவு இட் கேன் பி சேவ்டு நமக்கு தெரியாது. ஹவு இட் இஸ் சேவ்டு we don't know how it is saved. அதை நம்ம சேவ் பண்ணுறது எப்படிங்கிறத தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது நமக்கு. அதுதான் அந்த கான்செப்டுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அண்ட் அகெயின் டு ஃபெசிலிட்டேட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் you will need to create two types of function. இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணணும், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதை எப்படி நம்ம ஹவுவி அதை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு காரியங்கள் தேவைப்படுது. ஒன்று கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர். டு ஃபெசிலிட்டேட் த டேட்டா ஃபங்க்ஷன் we need two concepts, that is called constructors and selectors. Constructors and selectors. See what are constructors and selectors பார்க்கலாம். For example, constructors உருவாக்குதல், selectors தேர்ந்தெடுத்தல், உருவாக்குதல், selectors தேர்ந்தெடுக்கும் ஒரு கான்செப்ட். உருவாக்குதல் செலக்டர்ஸ் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்டர்னு பார்த்த உடனே இதையோ உருவாக்குது. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும். லாஸ்ட் சாப்டர் பார்த்தோம். ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும்னா நேம் கண்டிப்பாக வேணும் அண்ட் ஆல்சோ த ஆர்குமெண்ட்ஸ், நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் அண்ட் த ஆர்குமெண்ட்ஸ். இப்போ ஃபங்க்ஷன் நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னது, மேக் சிட்டி. அதில் பாரு, சிட்டி, ஒரு சிட்டியை மேக் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது, மேக் சிட்டின்னு ஒரு ஃபங்க்ஷன். அப்போது ஒரு சிட்டி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஐ எம் ஃப்ரம் திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலிங்கிற சிட்டிக்கு நேம் இருக்குது. அண்ட் அகெயின் அந்த திருநெல்வேலி இன் விச் லாங்கிடியூட் அண்ட் விச் லேட்டிடியூட் அந்த திருநெல்வேலி சிட்டி இருக்குதுங்கிறத, அப்போ அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூடு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் லொக்கேஷன் கரெக்டாக தெரிஞ்சிடும். அப்போ ஒரு சிட்டியை மேக் பண்ணணும், சிட்டியை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வி நீட் அ ஃபங்க்ஷன். நம்ம இட்ஸ் அ டேட்டா டைப், நாமளாக உருவாக்குறோம். இட் இஸ் லைக் அ யூசர் டிஃபைன்டு டேட்டா டைப். மேக் சிட்டின்னு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். அந்த சிட்டிங்கிற ஃபங்க்ஷனுக்கு 3 பேராமீட்டர் இருக்குது, நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் and latitude and longitude. Okay, அப்போ constructors are function that build the abstract data type. Selectors are function that retrieve information from the data type. உருவாக்கப்பட்டதிலிருந்து வெளியே எடுப்பது. அப்போ நேம் ஆஃப் த ஃபங்க்ஷனை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், லேட்டிடியூடை ப்ரொவைட் பண்ணுறோம், லாங்கிடியூடை ப்ரொவைட் பண்ணுறோம். அதை டிஸ்பிளே பண்ணுற வேலை, அதை வெளியே கொண்டு வர்ற வேலை யாருடைய வேலை, இந்த செலக்டர்ஸுடைய வேலை. அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, சிட்டி நேமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு 3 ஃபங்க்ஷன் அகெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கெட் நேம், கெட் லேட்டிடியூட், கெட் லாங்கிடியூட். கெட் நேம் சிட்டி பேர் வாங்க, கெட் லேட்டிடியூட், கெட் லாங்கிடியூட். இப்போ இதுக்கு ஒரு கோடிங் எழுதி வச்சுருக்கு பாரு, டிஸ்டன்ஸ் சிட்டி 1, சிட்டி 2. இல்லை லேட்டிடியூட், லாங்கிடியூட், get latitude of the first city and the get latitude of the second city. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் எழுதியிருக்குது. இந்த ப்ராப்ளமை நீ பார்த்தேன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவேன். இது எப்படி இந்த இந்த பர்டிகுலர் கோடிங் வந்து என்ன உனக்கு டெபிக் பண்ணுது அப்படின்னா,
கோயம்புத்தூர் சென்னையை அகெயின் எடுத்துக்கிடுவோம். கோயம்புத்தூர் சிட்டியுடைய லேட்டிடியூட் லாங்கிடியூட் அண்டு அகெயின் சென்னையுடைய லேட்டிடியூட் லாங்கிடியூடை கொடுத்து ரெண்டுக்கும் நடுவில் எத்தனை கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குது டிஸ்டன்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணுறது தான் இந்த கோடிங் உடையது. இந்த கோடிங் வந்து தெரியணும், அதாவது அரௌண்டு 400 கிலோமீட்டர்ஸ் இந்த சிட்டிக்கு நடுவில் இருக்குதுங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். இது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது எண்ட் யூஸருக்கு தெரிய வேண்டாம். அப்போ இந்த கோடிங் அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபாலோயிங் pseudo code to calculate the distance between two city, அந்த ரெண்டு சிட்டிக்கு நடுவில் கால்குலேட் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ், இது வந்து அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 400 டூ சிட்டிஸ் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் 400 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தருக்கு அப்படியா அப்படின்னு கேட்குற மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட போதும். அவங்க போய் இப்படி அளந்து எழுதி லேட்டிடியூட் இவ்வளோ லாங்கிடியூட் இவ்வளோ அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புடைய பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கன்னா, எசென்ஷியல் திங்கை எடுத்துக்கிடுறோம். எனக்கு தேவை டிஸ்டன்ஸ் என்ன அதை எடுத்துக்கிடுறேன். தேவையில்லாத அன்னெசரி திங்ஸ் எல்லாம் ஹிடன். இந்த ப்ரோக்ராம் அது வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அந்த ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். தட் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். உருவாக்கிட்டோம். இப்போ அதை வெளியில் எடுக்கிறோம். செலக்டர்ஸ். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் த ஃபங்க்ஷன் தட் பில்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். And again, selectors எடுத்தோம்னு சொன்னால் selectors are nothing. They are the function. They are nothing. They are the function that retrieve the information from the data type. See, இப்போ அங்கே make city அடுத்தது இல்லை get name of the city and get latitude and get longitude அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு மேக் சிட்டிக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ அதை நம்ம கெயின் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் டு எக்ஸ்ட்ராக்ட் த இன்ஃபர்மேஷன். டு எக்ஸ்ட்ராக்ட் த இன்ஃபர்மேஷன் தி செலக்டர்ஸ் ஆர் யூஸ்டு. அண்ட் அகெயின் இங்கேயும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. கோஆர்டினேட் எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் நம்ம இது பண்ணுறதுக்கு ஒரு உன்னோட புக்லெட் பேஜ் நம்பர் 13 அதில் ஒரு பர்டிகுலர் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புக்கு அகெயின் ஒன் மோர் எக்ஸாம்பிள் இருக்குது. அதை பாரு. கன்ஸ்ட்ரக்டர் XY கோஆர்டினேட்ஸ் இருக்குது. ரிட்டர்ன் XY. இப்போ எக்ஸ் கோஆர்டினேட்டு ரிட்டர்ன் பண்ணுறது எக்ஸ் கோஆர்டினேட் தட் இஸ் ரிட்டர்ன். நம்ம நார்மலாக லாஸ்ட் சாப்டரில் பார்த்தோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் த it is the last statement of the function. அப்போ இங்கே இந்த சி பேஜ் நம்பர் 13ல் பார்த்தா தெரியும். மேக் பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய் அண்ட் அகெயின் இட் ரிட்டர்ன்ஸ் XY அண்ட் அகெயின் செலக்டருடைய பர்பஸ் எக்ஸ் கோஆர்டினேட்டையும் ஒய் கோஆர்டினேட்டையும் டிஸ்பிளே பண்ணுறது. செலக்டருடைய retrieve the information that was created by the constructors. Constructors are function that build the abstract data type, while selectors are the function that retrieve information from the data type. Okay, similarity dissimilarity பார்த்துக்கலாம். Data abstraction is supported by defining an abstract data type, which is a collection of constructors and selectors. ADT, abstract data type, is a collection of constructor and selectors. Constructor create an object bundling together different pieces of information, while selectors extract individual pieces of information from the object. அதனுடைய பணியை செய்வது, ஒரு வேலையை செய்கிறது, அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அது வந்து என்ன வேலை? அதுதான் செலக்டருடைய வேலை. அதாவது ஒரு காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அந்த காலேஜில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அட்மிஷன் அண்ட் அகெயின் ஸ்டாஃப் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்துட்ருப்பாங்க. அதெல்லாம் மேக் பண்ணி ஒரு செட்டப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் இருந்து இப்போது நம்ம அந்த ஸ்டாஃப் பர்டிகுலர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அந்த வேலை செலக்டருடைய வேலை. ஸ்டூடெண்ட்டை பற்றி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அது செலக்டருடைய வேலை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தேவையானது ஸ்டூடெண்ட் பர்டிகுலர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுக்கலாம். ஸ்டாஃப் பர்டிகுலர்ஸ், ஒருவேளை ஸ்டாஃப் பர்டிகுலர்ஸில் எல்லாம் அவங்க என்ன எப்போ ஜாயின் பண்ணாங்க, அவங்களோட பர்டிகுலர்ஸ் என்ன, எவ்ரிதிங் நம்ம வந்து எடுக்கலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஆனால் ஒருவேளை அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன், அவங்களோட சேலரி என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு எக்ஸ்பர்சனோ வந்து கேட்டான்னா மேனேஜ்மெண்ட் சொல்லணும்னு அவசியம் கிடையாது.
இந்த சேம் வே ஒரு பேங்க்கில் போய் நம்மளோட டிரான்சாக்ஷனில் நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் கொண்டு போய் யாரோ ஒரு பர்சன் எண்ட் யூசர் போய் அவங்க இந்த அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கணும்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் பேங்கர் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தட் இஸ் unnecessary ஐட்டம்ஸ், தேவையில்லாததை ஹைட் பண்ணுறது தான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு செலக்டர்ஸும் மேக் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்டர்ஸும் டேட்டா டைப்பில் யூஸ் ஆகுது. ஏடிடி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். இட் இஸ் ஆல்சோ ஏ டேட்டா டைப் லைக் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸுங்கிறத 10th சாப்டரில் பார்க்கலான்னு பார்த்தோம். தென் அகெயின் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபார் அடுத்து பாரு. இப்போ இதில் ஒரு லிஸ்ட் டியூப்பிள், இந்த ரெண்டு கான்செப்ட் நமக்கு சொல்ல போகிறோம். டேட்டா டைப் டேட்டா அப்படின்னு சொன்னாலே தட் ஷுட் பி அரேஞ்ச்ட் இன் அன் ஆர்டர். கண்டிப்பாக எது ஒன்றையும் கம்ப்யூட்டரில் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். சும்மா அப்படி குப்பை கணங்க கார்பேஜில் அப்படி கொட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அரேஞ்ச்ட் இன் அ வே டு ரெட்ரீவ் இட் ஈஸிலி. அதை ஈஸியாக கெயின் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கணும். ஸோ அங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்குது, தெர் ஆர் 2 ways ஆஃப் ரெப்ரசன்டிங் த டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. இங்கே 2 வே நமக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் டியூப்பிள் 9th சாப்டர் இன் நெக்ஸ்ட் 4th கம்மிங் சாப்டர் 9th நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக படிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை பார்க்கலாம். லிஸ்ட் டியூப்பிள் அரேஞ்சிங் த டேட்டா த்ரூ தீஸ் 2 டைப். ரெண்டில் ஏதாவது ஒன்று இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே பாரு, இந்த டேட்டாவை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், தட் இஸ் tuple. First பார்க்கலாம் tuple or tuple. The first way to implement the pair, that is list construct. List is constructed, நல்லா கவனிச்சுக்கோ, list is constructed by placing expression within square bracket. Square bracketக்குள்ள எந்த டேட்டாவையும் கமா செப்பரேட்டரை யூஸ் பண்ணி போடுறோன்னு சொன்னால் that is called as list. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. LST colon equal to, இந்த colon equal to அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வந்துடணும் assigned as or becomes. அப்போ LST becomes, LST is assigned as, LST colon equal to என்ன இருக்குது 1020. இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா என்ன சொல்லலாம், LST of 0 has the value 10 and LST of 1 has the value 20. Again நான் repeat பண்ணுறேன். LST of 0, 0th position, அந்த index value. அப்போ LSTயில் 2 ஐட்டம் இருக்குது. அந்த 2 ஐட்டமையும் நமக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற 2, திஸ் இஸ் லைக் அன் ஆரே லாஸ்ட் இயர்லாம் படிச்சிருப்பீங்க. ஆரேனா குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ், சேம் செட் ஆஃப் டேட்டா டைப். பட் ஆனால் லிஸ்ட்டில் அப்படி இருக்க வேண்டான் இருக்கும். ஈச் வேல்யூ கேன் பி ஆஃப் எனி டைப். ஆரே வந்து சேம் டேட்டா டைப்பில் இருக்கும். பட் இங்கே வந்து நம்ம வி கேன் ஹாவ் எனி டைப் ஆஃப் டேட்டா டைப் அண்ட் கேன் பி, இட் ஆல்சோ கேன் பி அனதர் லிஸ்ட்டாகவும் கூட இருக்கலாம். ஒரு லிஸ்ட்டு கூட இதில் ஒரு ஐட்டமாக இருக்கலாம். அதான் லிஸ்ட்டு உள்ளுக்குள்ளே எனி டேட்டா டைப்பும் இருக்கலாம். நான் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நெஸ்டட் லிஸ்ட்டும் இருக்கலாம், இன்னொரு லிஸ்ட்டும் இருக்கலாம். லிஸ்ட்டுனா என்ன, குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அதில் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேம் செட்டாக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் செட்டாக இருக்கலாம். ஓகே, இப்போ லிஸ்ட் அசைன்ட் ஆஸ் 1020, 2 எலமெண்ட் இருக்குது. First அப்போ every index starts with 0. அப்போ LST of 0 is 10 and LST of 20 is 1. LST of 1 is 20. Okay. And again next second ஒரு example கொடுத்துருக்கு பாரு, x, y assigned as LST. அப்போ இதை இன்னும் கொஞ்சம் interpret பண்ணால் x இந்த LSTயில் உள்ள first element is given to x and the second element is given to the variable y. மறுபடியும் சொல்கிறேன், LST is an list which is assigned to 2 variables x and y. Here x has the value, the first value is assigned to x and the second value is assigned to y. That is x is equal to 10 and y is equal to 20. The index value always starts with 0. Okay, yeah? And again, any way of bundling 2 values together into one can be considered as a pair. எனிவே எப்படினாலும் நிறைய ஐட்டம்ஸை மோர் தேன் அ வேல்யூ, ஒரு வேல்யூவில் 2 வேல்யூவில் எத்தனை வேல்யூவை நம்ம வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட வேல்யூவை ஒன்று போல் ஒரே ஐட்டம்குள்ளே ஒரே பேருக்குள்ளே கொண்டு வரதுக்கு பேர் தான் பேர்.
In the pair lists are also called as pair. Lists are also called as pair. இந்த பேருக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் நம்ம bracket ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுறோம். ஓகேயா? பேர், ஒன் பேர், இட் இஸ் அசியூம் டு பி எ பேர், அதான் இட்ஸ் அ குரூப் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சிங்கிள் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ த நெக்ஸ்ட் ஒன் டேட்டாவை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அடுத்த டைப்பு டப்பிள் ஆர் டியூப்பிள். Tuple. A pair is a compound data type that holds two other pieces of data. Compound data type that holds two other pieces of data. See, list construct, then again tuple construct. ரெண்டுக்குள்ள difference நம்ம பார்த்துக்கலாம். Tuple is a comma separated sequence of values surrounded with parenthesis. அங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் சொன்னோம், இங்கே வந்து என்னவா parenthesis, அதான் bracket, simple bracket. ஓகே, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே ஒன்று தான், டப்பிளும் ஒன்று தான், லிஸ்ட்டும் ஒன்று தான். பட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ இஸ் த வேல்யூஸ் இன் த ஒன்ஸ் த வேல்யூஸ் அசைன்டு. ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டோன்னு சொன்னால் we cannot change the elements of a tuple once. ஒரு தடவை அசைன் பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த வேல்யூவை we cannot change. I have already told 9th சாப்டரில் நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக இதை படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. The difference between tuple and list is that is tuple the value cannot be changed, and list the elements can be changed at any time. அதில் என்ன எலமெண்ட் கொடுத்தாலும் we can என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. பேர் a group of elements ஞாபகம் வச்சுக்கிடுவோம். Representation of tuple as a pair. இப்போ nums assigned as 1, 2. அது சேம் வே இதுக்கு முன்னாடி ஒரு எல்எஸ்டிக்கு பார்த்த மாதிரி தான். nums of 0 gives 1 and nums of 1 is represented as 2. See, the next one is data abstraction in structure. Data abstraction in structure. நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் திங், what are data abstraction and what is abstract data type, and abstract data type is made of, it is used to create two types of function, constructors and selectors. Constructors are the functions that build the abstract data type, and selectors are the functions that retrieve the information from the data type. And also the similarities between constructor and destructor. And again also see, one more thing we have to know in this chapter is the difference between concrete and abstract. Concrete and abstract. Concrete abstract இந்த காரியத்தை இதில் பார்த்துருவோம். உன்னோட பேஜ் எடுத்துக்கோ, 13ல் இருக்குது. கான்க்ரீட், வாட் இஸ் கான்க்ரீட்? கான்க்ரீட் பேர்லேயே தெரியுது. கான்க்ரீட்னா என்ன? நோன். கான்க்ரீட்னா the data type whose representation is known, தெரிந்ததாக இருக்க வேண்டும். அடுத்தது அதை பாரு, in concrete data representation definition for each function should be known. கண்டிப்பாக தெரியணும். ப்ரோக்ராம் என்னன்னு சொன்னால், ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் that program has two parts. One is abstract data and the part that defines the concrete representation. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஒரு டேட்டாவை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ஆஸ் ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது பேஜ் நம்பர் 13ல் இருக்குது. அதை பாரு. டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டரை இது பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. உனக்கு பார்த்தா தெரியுமா இருக்கும். இதில் சி ரேஷ்னல் நம்பர்ஸ் யூஸிங், இதில் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர், இதில் பாரு ரேஷ்னல் நம்பர்ஸ், அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நியூமரேட்டரும் வேணும், டினாமினேட்டரும் வேணும். இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இது வந்து மேக் பண்ணுறது, ரேஷ்னல் நம்பரை மேக் பண்ணுறதுக்கு. செலக்டருடைய பர்பஸ் என்ன? நியூமரேட்டர், இட் ரிட்டர்ன்ஸ் த நியூமரேட்டர் ஃபார் ஆஃப் த ரேஷ்னல் நம்பர் எக்ஸ். அண்ட் டினாமினேட்டர், டினாம் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்னது? இட் ரிட்டர்ன்ஸ் த டினாமினேட்டர் ஆஃப் த ரேஷ்னல் நம்பர்.
சி இந்த எக்ஸாம்பிளை நம்ம பார்க்குறப்பவே நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு பர்டிகுலர் கான்க்ரீட் டேட்டா டைப் அப்படின்னு சொன்னால் கான்க்ரீட் அப்படின்னு சொன்னாலே the representation is known to the user, and while in case of abstract data type the representation of data is unknown, தெரியாமல் கூட இருக்கலாம். அதான் நம்ம பார்த்தோம்ல, focusing on the necessary item and ignoring the unnecessary. Abstract data type அது. Concrete-na it should be known, தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது it should be concrete data type or direct implementation of the relatively concept. இங்கே அப்படி இல்லை. இங்கே எப்படின்னா high level view of concept implementation of the user. ஸோ இந்த காரியத்தையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. concrete data type and abstract data type. Concrete data type or direct implementation, and abstract data type offer a high level view of concept independent of its implementation. Implementationக்கும் அந்த யூசருக்கும் நடுவில் இருக்கிற அந்த கான்செப்ட் வந்து implementation, யூசர், ஒரு கார் டிரைவ் பண்ணுறவங்களுக்கு மெக்கானிசம் தெரிய வேண்டாம், அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஆனால் கான்க்ரீட் டேட்டா டைப் அப்படி இல்லை, டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அப்படியே தெரிஞ்சிருக்கணும். நோன் ஃபீச்சர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து லாஸ்ட்டில் நம்ம இப்போ பார்க்க போகிறது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த சாப்டரை நம்ம பார்த்ததெல்லாம் ஞாபகம் மறுபடியும் ரெக்கலெக்ட் பண்ணுறேன். அப்ஸ்ட்ராக்ஷன், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், constructors, selectors, and concrete and abstract data type, and again example பார்த்தோம். இப்போ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் 10வது பாடத்தை ஞாபகம் வச்சுக்கிடுங்க, அது பிறகு படிக்கலாம். இங்கே வந்து நமக்கு கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது டேட்டாவை ஹோல்டு பண்ணுறதுக்கு அந்த பேருங்கிற கான்செப்ட் பார்த்தோம். அதாவது மோர் தேன் அ டேட்டா, அது ஐட்டம்ஸை நம்ம அப்படியே ஒன் ஆஃப்டர் அனதர், ஒரு ஐட்டம் இல்லை, மோர் தேன் அன் ஐட்டம். அதுக்கு லிஸ்ட்டும் டப்பிலும் பார்த்தோம். லிஸ்ட் வந்து என்னது, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே டேட்டாவை போடுறது, பேரந்தசிஸ்குள்ளே போடுறது என்னது, டப்பிள். இப்போ இங்கே நம்ம வந்து பார்க்குற இந்த கான்செப்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஸ்ட்ரக்சரில் பார்த்தேன்னா ஒரு ஃபார்மேட்டில் டேட்டாவை ஹோல்டு பண்ணுறோம். அங்கே வந்து சிங்கிள் எலமெண்ட் ஒன்று தனித்தனியாக இருக்கிற மாதிரி. இங்கே பாரு, ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. பர்சன், ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றியான ஒரு தகவலை கலெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் என்ன கொடுத்துருக்காங்க, க்ரியேஷன் ஆஃப். பர்சனுக்கு ஒரு பேர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அவங்களோட ஐடி, இமெயில். இந்த ஸ்ட்ரக்சர், இந்த மோல்டை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம we can use this structure for any number of data. ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிட்டோன்னு சொன்னால் we can use it for any number of data. இப்போ இந்த பர்சனுங்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில், 4 ஐட்டம் ஒரே பேருக்குள்ளே இருக்குது. அந்த பர்சன் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை நாம் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் we should create an object. ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். அகெயின் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், 10th சாப்டரில் இதை நல்லா தரோவாக ஸ்டடி பண்ணலாம். இட்ஸ் பண்ட்லிங் ஆஃப் டேட்டா. மறுபடியும் நான் சொல்கிறேன், த டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் டுகெதர் கால்ட் அஸ் அன் ஆப்ஜெக்ட். இந்த டேட்டாவும் ஃபங்க்ஷனும், டேட்டா என்னது, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில், தீஸ் ஆர் த டேட்டா. இது எல்லாத்தையும் நம்ம ஒர்க் பண்ண, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க, க்ரியேஷன். டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் that work under a name called person. அப்போ பர்சனுங்கிற அந்த அதுக்கு கீழே நம்ம என்னெல்லாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட் நேம் இருக்குது, ஐடி இருக்குது, இமெயில் இருக்குது. இது மாதிரி எனி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ எனி நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸுக்கோ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னு சொன்னால் வித் த ஹெல்ப் ஆஃப் பர்சன் we can call it. நம்ம கால் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ கால் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். இங்கே ஒரு டேப்லர் காலம் இருக்குது, பேஜ் 17 பாரு. P1 is assigned as person of. P1 is assigned as person of. இப்போ இங்கே P1 is an object and that object is assigned, person of object is assigned to P1. இப்போ P1 நம்ம கால் பண்ணோம்னு சொன்னால்
P1 அப்போ பர்சனில் இருக்கிற அத்தனை ஐட்டம்ஸும் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? P1 அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ சிம்ப்ளி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? we can call it, அதில் உள்ள ஐட்டம்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? person is referred as a class or type while P1 is referred as an object or an instant. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதை நல்லா பார்த்துடலாம். நம்ம ஈஸியான சாப்டர் தான். இந்த ஊப்ஸ் கான்செப்டில் நமக்கு அந்த கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட், இந்த கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டை நம்ம வந்து படிக்கிறப்போ நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட், இந்த கிளாஸுங்கிற கான்செப்ட் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபீச்சர் இந்த எனி ஊப்ஸ் கான்செப்ட். இப்போ நம்ம 3 டைப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? டேட்டா ஸ்ட்ரக்சரை ஹோல்டு பண்ணுறதுக்கு பார்த்தோம். பேர்னால் என்னது? ஒரு காம்பவுண்ட், ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே டேட்டாவை ஹோல்டு பண்ணுறது, மோர் தென் அன் ஐட்டம். அதுக்கு நம்ம 2 டைப்பு பார்த்தோம். லிஸ்ட், டியூப்பிள். லிஸ்ட் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் அகெயின் தென் அகெயின் டப்பிள் வந்து parenthesis. We can also have the multiple assignment பண்ணலாம். செலக்ட் பண்ணுறது அது மாதிரி we can select the same thing. And again bundling, see 2 values together into 1. ஒரே பேருக்குள்ள நிறைய பேரை கொண்டு வரதுக்கு பேர் தான் பேர்னு சொல்லியிருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. இந்த சாப்டர் வந்து உனக்கு ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஃபஸ்ட் மறுபடியும் அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஞாபகம் வச்சுக்கோ. ஏடிடி, சிடிடி 2 கான்செப்டில் தான் ஃபுல் சாப்டரும் அடங்கியிருக்கு. ஏடிடி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், சிடிடி கான்க்ரீட் டேட்டா டைப். கான்க்ரீட் இப்படி தான் இருக்கணும். கான்க்ரீட் அந்த ஃபார்மட், அந்த கரெக்ட் ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது தான் கான்க்ரீட் டேட்டா டைப். அண்ட் அகெயின் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் இதை பார்த்துட்டோம். இது இனிமேல் நெக்ஸ்ட்டு இதனுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டரை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், கம்ஃபர்டபுளாக இருக்கும் நிச்சயமாக. நெக்ஸ்ட்டு 3rd சாப்டர் பார்க்கலாம். ஓகேயா? ஹாவ் அ நைஸ் டைம் சில்ட்ரன். நல்லா படிங்க.